குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா நடக்க முடியும், ஆனால் அவங்களால வேகமாக நடக்க முடியாது, கொஞ்சம் தடுமாறுவாங்க இல்லையா? அவங்க கால் சதைகள் நல்ல மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு சின்ன பயிற்சி. இப்படி ஒரு படியில் கால் வச்சாங்கன்னா அடுத்தது இந்த படியில் கால் வைக்காமல் அடுத்த படியில் இப்படி கால் வைக்கணும். அப்புறம் கால் வச்சுட்டு இந்த கால் முட்டு கொஞ்சம் முன்னும் பின்னும் அது ஈஸியாக தான் இருக்கும். கை இந்த கம்பியிலையோ சுவர்லையோ பிடிச்சிக்கிட்டு அவங்க இப்படி இப்படி நல்லா ஒரு 5 தடவை 10 தடவை அவங்களுக்கு எவ்வளோ வலி இல்லாமல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இங்கே பண்ணணும். இதனால் நல்ல மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இப்படியே கொஞ்சம் நல்லா 5 தடவை இல்லைன்னா 10 தடவை. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. முட்டுக்கிட்டு ரொம்ப வலி வீக்கம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்த காலையும் இங்கே வைக்காமல் அடுத்த படியில் வச்சுட்டு அவங்க திருப்பி அதே மாதிரி கால் முட்டு கொஞ்சம் நல்லா மடங்கணும். அப்போ அந்த காஃப் மசில்ஸ் இருக்கு இல்லையா, ஆடு சதை, அது அவங்களுக்கு அந்த தசையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நல்லா பண்ணலாம். கொஞ்சம் நல்லா இருக்கவங்களும் இதை பண்ணலாம். ஏன்னா இது கால் தான் நமக்கு கொஞ்சம் பலகீனம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலுக்கு நல்லா ஓடிச்சாடி வேலை செய்கிறவங்களுக்கு அது வேண்டாம். ஆனால் கொஞ்சம் வீட்டிலே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லைன்னா வயசானவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல டிப்ஸ் நினைக்கிறேன், நல்ல ஹெல்த் டிப்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்சால். இந்த வீடியோ பிடிச்சாக்கா லைக் போடுங்க, கமெண்ட் கொடுங்க, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.